ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நியூஸ் நம்ம பார்த்தோம். ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஸ்பீக்கராக எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பொலிட்டீஷியன். அவர் 80s ஃபஸ்ட் டைமாக அவர் எம்எல்ஏ ஆகிறாரு. அதுக்கப்புறம் அதிமுகவோட பயணித்து இப்போ டிவிகேல வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸ்பீக்கராகவும் ஆயிருக்காரு. அந்த சாய்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஏன் விஜய்க்கு வந்து ஜேசிடி பிரபாகர் தேவைப்படுறாரு? இல்லை, அது உண்மையிலே அருமையான சாய்ஸ். ஒரு நல்ல, அதாவதுங்க, ஒரு ஜேசிடி பிரபாகர் வந்து ஒரு யதார்த்தவாதி. ரொம்ப கோபமாக ஒரு பேசியோ இல்லை ஒரு பேட்டி கொடுத்தோ பார்க்க மாட்டார். பத்திரிகையாளர் பார்த்து பயப்பட மாட்டார். ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் நான். இப்போ அந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறவர் சபாநாயகராக்கி வச்சுட்டாங்க ஒன்று. அப்போது ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறீங்க? இல்லை, அவருக்கு பயம் கிடையாது. பத்திரிகையாளர் பார்த்து பயம் கிடையாது. தாவேக்கள் நிறைய பேருக்கு பயம் உண்டு. ஜேசிடி பிரபாகருக்கு பயம் கிடையாது. நான் பார்த்துருக்குறேன். அவர் வந்து உதாரணத்துக்கு ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷன் மூலிமா வந்து விஸ்வநாத் ஆனந்தும் கால்சனும் இங்கே மேட்ச் விளையாடுறாங்க. பல கோடி கொடுத்து அம்மையார் ஜெயலலிதா வந்து அவரை வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர், அதாவது அதை அந்த கமிட்டியினுடைய சேர்பர்சனாக போட்டு பண்ணுறாங்க. கரெக்டாக கணக்கு பார்த்து எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ கோடி மிச்சம், என்ன ஏதுன்றதை கரெக்டாக ஒரு பேப்பரில் எழுதி திருப்பி கையில் கொடுக்குறாரு அரசுக்கிட்ட. என்ன பண்ணுவாங்க மற்றவங்களாம் இருந்தால்? அதில் ஒரு 10% இல்லை 20% யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர போகிறாங்க பிளேயர்ஸு, கிராண்ட் மாஸ்டர்ஸு, வெளிநாட்டிலேருந்து பிளேயர்ஸு, வேர்ல்டு லெவல் பிளேயர்ஸ்லாம் வர போகிறாங்க. ஹோட்டலில் அந்த தங்க வச்சோம், இதாச்சு அதாச்சு, இன்னொரு காசு அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் பணத்தை பண்ணிக்கிட்டு ஓடிவிடுவாங்க. கரெக்டாக கணக்கு போட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடுத்தீங்க, இவ்வளோ மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு சொல்கிறார் தகவல். அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி அமைச்சராகவோ இல்லை பெரிய பதவிகளில் இருந்தது கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலை. அதாவது எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியல் இருக்கிறது முக்கியம் இல்லை. 80களில் இருந்துட்டு 46 வருஷம் ஆகுது. இப்போ இந்த 46 வருஷத்து அரசியலில் பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறது. ஒரு ரவுடி பையன் கூட எல்லாம் ஆள் வச்சுருப்பார். அப்புறம் பொங்கல் தீபாவளிலாம் வந்து பயங்கரமாக கவனிப்பார். அப்போ நீங்கள் பயங்கரமாக கவனித்தா வருமானம் அதுக்கேற்ற மாதிரி ஏடாகூடமாக இருந்தால் தான் பயங்கரமாக கவனிப்பீங்க. அப்போ அது மாதிரி ஒரு அரசியலுக்கு சொந்தம் இல்லாதது. லா காலேஜில் படித்தவர், இன்னொன்று சட்டம் தெரியும், சட்ட நுணுக்கங்கள் தெரியும். தாவேக்கால நிறைய பேருக்கு அரசியல் தெரியாது, சட்ட நுணுக்கங்கள் தெரியாது, மாட்டிக்கிடுவாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கவங்க பேப்பர் எடுத்துன்னு வந்து போய் படிக்கிறது, ஸ்வேரிங் இன் செரமனியில், இல்லை எம்எல்ஏவை ஜெயிச்சவங்களை வந்து இப்போ சர்டிஃபிகேட் வீட்டில் வச்சுட்டு வர்றது, இப்படிலாம் இருக்கிறாங்க. வேறு ஒரு சிலர் வந்து நிதானத்தில் இல்லாமல் பேசுகிற மாதிரிலாம் வீடியோ வருது. இப்போ இந்த மாதிரி இருக்குது அவங்களோட சாய்ஸ் ஆஃப் எம்எல்ஏஸ். அப்போ இந்த எம்எல்ஏஸை வந்து கட்டி காப்பாற்றணும், அவையை ஒழுங்காக நடத்தணும், ஆட்சி கௌரவம் பார்த்துக்கணுன்னா ஜேசிடி பிரபாகர் இஸ் த ரைட் சாய்ஸ். ஒன்று. அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் கல்லூரி படிக்கிற காலத்திலே வந்து இந்த ஹாஸ்டல்லலாம் இந்த இல்லாதப்பட்ட பசங்க, பெற்றோர் இல்லாத பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த உணவுலாம் பற்றாக்குறை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பணம் வசூல் பண்ணி அவர் தங்கியிருந்த அந்த ஃபாதர்கிட்ட கொடுத்து கார்பஸ் கொடுத்து சாப்பாடு இது பண்ணோன்னா, அது எம்ஜிஆர் காதுக்கு போனோன்னா, அப்போது அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து கிருஷ்ணசாமி நினைக்கிற கேகே, அவர் வந்து பண உதவியெல்லாம் பண்ணி பண்ணுறாங்க. அப்போது அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் கொஞ்சம் ஆர்வம் உண்டு அவருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக எதனா இருந்தால் யாருக்குனா ஹெல்ப் பண்ணணும் கொள்ளணும் அப்படின்னா. அப்போ ஒரு பந்தாவான ஒரு பேர் வழி கிடையாது. சாதாரணமாக இப்போ சேகர் பாபுக்கும் இவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்து தான். இவர் வில்லிவாக்கத்தில் கோல் வச்சுறாரு, இவர் பெரம்பூர் வரலாம், திருவிக்கா நகர், இந்த இடம் தான். சேகர் பாபு எவ்வளோ பேசப்பட்டார் அதிமுகவில், அவரும் தான் இருக்கிறாரு. இவரில் ஜூனியர். ஆனால் வடசென்னை அரசியலில் சேகர் பாபு எவ்வளோ பேசப்பட்டிருக்காரு. ஆனால் ஜேசிடி பிரபாகர் பேசப்படவே இல்லை. அப்போ என்னென்னா அது அமைதி. இன்னொன்று, மேயராக ஆக வேண்டியவர் அவர். தேர்தலுக்கு பிறகு வந்து குளத்தூரில் நின்று தோக்குறாரு. அம்மையார் ஜெயலலிதா கூப்பிட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜேசிடி, நான் இருக்கிறேன் உங்களுக்கு பக்கத்துணையா, நீங்கள் நல்ல ஒரு தரமான போட்டி தான் கொடுத்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு மேயராக அவரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலு பயோடேட்டாலாம் எல்லாம் வாங்கி போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு ரெடியாக இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா மரணம், அந்த உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போதும், அதெல்லாம் ஆகணும்னா சென்னை வந்து மேயராக வர வேண்டிய ஜேசிடி பிரபாகரை எழுந்தது. இதுதான் கடந்த கால வரலாறு. இதை தாண்டி ஒரே ஒன்று தான், அந்த கிறிஸ்துவ திருச்சபையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து எதனா வந்து ஹெல்ப் கேட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணி கொடுப்பார். மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவார், அது ஒரு எக்ஸ்ட்ராவாக பண்ணி கொடுப்பார். ஆனால் அந்த சர்ச்சுக்கு போகிறது, இந்த கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி, கெட்ட பேர் யாரும் வந்துடக்கூடாது, நம்மளை யாரும் கேள்வி கேட்டுறக்கூடாதுன்ற அந்த மாதிரி அந்த எண்ணோட்டங்கள்லாம் அவருக்கு அதிகம் உண்டு. நிறைய நண்பர்கள் அவர்கிட்ட குறையும் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயம் கேட்டால் உதவி பண்ண மாட்டார். இப்போ ஏடா கூடமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணோம், ஆளை விட்டு அனுப்புங்க அப்படின்னா அது மாதிரி உதவிகள் கேட்டால் பண்ண மாட்டார். அதனாலே அவருக்கு நிறைய
எதிர்ப்பு இருக்குது. அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் யாருக்கும் எதுவும், அப்படியும் அவருக்கு ஒரு பேர் உண்டு. மற்றபடி ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு. ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து என்னென்னா, அவர் பேசின பேச்சில் ஒரு சிலது எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு. தமிழ் மொழி தான் சட்டசபையில் முதன்மையாக இருக்குன்றாரு. ஐயா சாமி, நாங்கள் சட்டசபையை பற்றி பேசல, நாங்கள் தமிழ்நாடு நிகழ்ச்சிகளை பற்றி பேசுகிறோம். ஒரு சபாநாயகராக நீங்கள் கூட இன்றைக்கி தைரியமாக சொல்லியிருக்கலாம், அரசு நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் கலந்துக்கிற, அதாவது கவர்னர் கலந்துக்கிற நிகழ்ச்சின்னு அவங்க சொல்லும்போது, தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் தமிழ் தான் ஒழிக்கப்படும், இதை சபாநாயகராக நான் பதிவு பண்ணுறது கூட அவர் இன்றைக்கி ஒரு படி மேலே போய் சொல்லியிருக்கலாம். ரைட்டு. ஏன்னா அவர் சட்டம் படித்தவர். மற்றவர்கள்கிட்ட நான் அதை இது பார்க்க மாட்டேன். ஏன்னா சபாநாயகருக்குன்னு ஒரு தனி அதிகாரம் உண்டு, ஒரு தனி பலம் உண்டு. இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். அதை கோர்ட்டு மூலியமாகவும் நிறைய விஷயம் சேலஞ்ச் பண்ண முடியும். இன்றைக்கி உட்காந்துட்டீங்க நீங்கள், விஜய் அவர்களுக்கு சொல்கிறதுக்கு கூச்சம் இருக்கும், இல்லை பயம் இருக்கும், இல்லை தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து அரசியல் முதிர்ச்சி பெற்றவர், மொதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து எம்ஜிஆராக இவரை மக்கள் பார்க்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பேசலாம்? உங்களுக்கு எம்ஜிஆர் அவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பப்ளிக் ஆக்சஸ் இருந்ததுன்றதை பார்த்தவர் நீங்கள். இன்றைக்கி சபாநாயகராக விஜய் அவர் உங்களை ஆக்கிட்டாரு, நீங்கள் நன்றியை தெரிவிக்கிறீங்க, அது ரைட்டு. எம்ஜிஆர் வழியில் சொன்னால் கூட ரைட்டு. இல்லை எம்ஜிஆர் பாதையில் இருப்பார், எம்ஜிஆராக பார்க்குறாங்கன்னு அது உங்களுக்கே தெரியலையா? அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த துதிப்பாடுதலை நிறுத்துக்கு. ஆனால் ஒரு விஷயம் சார், இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி நானே சொன்ன விஷயம் என்னென்னா, விஜயும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணாதீங்க. எம்ஜிஆர் வந்து பயங்கர பெரிய ஸ்டார், அந்த காலத்தில் சினிமா கிரேஸ்லாம் இன்னும் அதிகமாக இருந்ததுலாம் பேசினேன். ஆனால் இப்போ பார்த்தா எம்ஜிஆர் அவர்களை விட அதிகமான ஓட் ஷேரை வாங்குறாரு. ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்கள் பேசின அரசியல் தான் பேசுகிறாரு. திமுக எதிர்ப்பாளர்களும் விஜய் ஒரு கரெக்டான ஒரு மாற்றாக பார்க்குறாங்க. அதிமுகவுக்கு மாற்றாக தான் பார்த்துருக்காங்க, அதனால ஓட் போட்டிருக்காங்க. அப்போ ஓரளவு கம்பேரிசன் இப்போ சரியாக தானே இருக்குது ரிசல்ட்டுக்கு அப்புறம். கம்பேரிசன் நீங்கள் வாக்கு அரசியலை வைத்து கம்பேர் பண்ணுறதுன்றது ஒரு, குணாதிசயம் கொள்கையை வச்சு கம்பேர் பண்ணுறதுன்னு ஒன்று. எம்ஜிஆர் போய் அந்த குழந்தைய போயிட்டு குழந்தைங்களெல்லாம் விசில் அடி வீட்டில் ஓட்டு வாங்கி கொடுன்னு குழந்தைங்கள வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிக்கலை. வர்ச்சுவல் வாரியஸை வச்சு ஆளை விட்டு இன்னொருத்தரை வச்சு ஜெயிக்கலை. சொந்தமாக பிரச்சாரம் பண்ணி ஊராக போய் கிராமமாக போய் மக்களை பார்த்து சந்தித்து ஜெயிச்சார். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு கட்சியை உடைச்சாரு, உள்ளே பூந்தாருன்ற வரலாறு கிடையாது. இவர் கட்சியிலேருந்து இவர் வெளியில் வர்றார் உடச்சிக்கிட்டு. இன்னொரு கட்சியை போய் போராண்டி எடுக்கலை, இவர் வெளியேற்றப்படுறாரு. இவர் வெளியில் வந்து ஒரு கட்சியை தொடங்குறாரு, இவர்கிட்ட வந்து சேர்றாங்க. இவருக்கு தேவைன்னும் போது ஒரு கட்சியை உடைக்கல. இப்போ விஜய் அவர்கள் அதிமுக உடைக்கிறார் இல்லையா, அதை மாதிரி எம்ஜிஆர் வந்து உடைக்கல. எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டு வரார். இதுவே முரண். ஒன்று. ரெண்டாவது, எம்ஜிஆரை தயவு செய்து நடிகராக பார்க்க முடியாது. இஸ் அ மெஜிஷியன், இஸ் அ பொலிட்டிக்கல் மெஜிஷியன். தெரிஞ்சுக்கணும் அது. ஏன்னா இன்னொன்று, எம்ஜிஆர் போட்ட சண்டைலாம் வந்து கடுமையான சண்டை, அம்மையார் ஜெயலலிதா போட்ட சண்டை கடுமையான சண்டை, கலைஞர் போட்ட சண்டை மிக மிக கடுமையான சண்டை. கலைஞரோட ஆப்போனன்ட்ஸ்லாம் பாருங்கள், எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள், காமராஜர் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டஃப்பான பீப்புள். கலைஞர் அந்த மாதிரி ஒரு ராஜாஜி ஒரு காலத்தில் அந்த அண்ணா கூட இருந்த பொழுது. அப்போ அவங்க போட்ட சண்டை வந்து தரமான சண்டை, எதிர்த்து நின்றவங்கலாம் யோகிதர்கள், இல்லை அரசியல் ஆளுமைகள். விஜய் அவர்களுக்கு வந்து இங்கே திமுக வந்து 5 வருஷம் கழிச்சு டிஃபால்ட்டாக தோற்றுக்கிட்டு இருக்குது. என்றைக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி வந்ததோ அதுக்கு பிறகு திமுக தோக்குறதுன்றது கிட்டத்தட்ட வரலாறு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது விஜய் இல்லைனாலுமே திமுக தோற்றுருக்கும். இன்றைக்கி இருந்த சூழ்நிலைக்கு அதிமுக திருப்பி வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய வித்தியாசன்றது கிடையாது. விஜய் அவர்கள் அவர் தனியாக ஒரு ஓட்டை பிரிக்கிறார். விஜய் இல்லைன்னா என்ன இருக்கும்? இந்த கோபத்துக்கு, இந்த விசிபிலிட்டிக்கு ஆட்சி மாற்றம் வந்துடும், அவ்வளோதான். இது வந்து இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, அதிமுகவை மாறுறாரு, எடுத்துக்கிறார். சுயமாக ஒரு விஷயத்தை உருவாக்கி வந்த தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்றுக்கிறேன். அவரும் விஜயம் தானே கட்சி தொடங்கினார், எல்லாம் பண்ணார். என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி பேசி நாளைக்கு அவரும் நட்டாத்தில் விட்டுறாரு. கடவுளுன்றீங்க, அரசருன்றீங்க, வாழ்க்கை கொடுத்த வள்ளலுன்றீங்க. இது வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த பாராட்டு மழை பண்ணும்போது அவர் என்ன நினைப்பார்னா, நான் பண்ணுற அரசியல் கரெக்டுன்னு நினைப்பார். அந்த எண்ணத்தை வந்து முதல்வராக இருந்தாலும் அவருக்கு வேண்டாம். அவரும் ஒரு சாமானியனாக இருக்கணும், மக்களோட இன்னும் பழகணும், மக்களோட பிரச்சனைகள் இன்னும் புரியணும், இதெல்லாம் தான் முக்கியம். அங்கே இப்போ கரண்ட்டில் இன்னும் அவருக்கு சப்ஜெக்ட் தெரியலன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கரண்ட்டு கையெழுத்து கிட்டத்தட்ட மக்களை ஏமாற்றியாச்சு ஃபஸ்ட்டு கையெழுத்தில். அதில் லெட்டஸ் பி வெரி கிளியர். 200 யூனிட் மாதம்னு சொன்னீங்க, அப்போ 400 யூனிட் வரும் 2 மாதம் பில்லுன்னா செஞ்சுருக்கிறது என்ன? அதில் 500 யூனிட் உள்ளன்ட்டீங்க. 500 யூனிட்டுக்குள்ளே இன்றைக்கி யார் செலவு பண்ணுறா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு பெட்ரோல் காசு விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு இவி பைக்கு இஎம்ஐயில் வாங்குறாங்க. எலக்ட்ரிசிட்டி வந்து இன்றைக்கி இருக்குது.
நிறைய பேர் கேஸ் தட்டுப்பாட்டிலேருந்து வீட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹீட்ரு இருக்குது, அப்புறம் வந்து கெட்டில், அந்த மாதிரி மாறுறாங்க எலக்ட்ரிசிட்டி தன்மையை. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் சொன்னதை செய்யாமல் மாற்றி செஞ்சுட்டு ஒரு திட்டத்தை நிறைவேற்றி அமைச்சு காட்டியாச்சு. மிச்ச கையெழுத்து எதுவுமே போடலை. எம்ஜிஆர்லாம் இப்படி தான் இருந்தாரா? பழைய ஃபைல்ஸ் கோப்புகள்லாம் எடுத்து பாருங்கள், கையெழுத்தே வெயிட்டாக இருக்கும். இப்போ 1000 ரூபாய் கிரெடிட் ஆக போதா இல்லையே தெரியல. இதெல்லாம் இருக்குங்க. நான் இதெல்லாம் வந்து உடனே சரியாயிடும், உடனே மாறும், நான் அப்படி போகவே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக துதி பாட்டு உங்களுக்கு உண்மையிலே விஜய் அவர்கள் மீது அக்கறை இருக்குது, பாசம் இருக்கலாம், நல்ல தரமான அரசியலை பண்ணுங்கள். தண்ணீர் பந்தலை போடுங்க, ரத்த தான முகாம் நடத்துங்க, எங்கெல்லாம் வந்துட்டு குப்பை கூலம் இருக்கும் அரசுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதெல்லாம் எடுக்க சொல்லுங்கள். நாய் ரோட்டில் சுற்றுதுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி சட்டமன்ற உறுப்பினர் அதெல்லாம் சரி செய்யும். பாராட்டுறதை குறைச்சிக்கிட்டு வேலையில் ஈடுபடுங்க. இதை பண்ணி தான் அம்மையார் ஜெயலலிதாவை வந்து தூக்கி மேலே வச்சு மக்களே சந்திக்க விடாமல் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த தனி மனித வழிபாடு, இந்த கடவுள் மாதிரி மனிதரை பார்க்குறதுன்றது அது தமிழ்நாட்டுக்கு ஆகாது. அவங்க சாதித்ததுக்கு பிறகு ஊர் பாராட்டும். ஒரு தேர்தலில் 108 தான் வந்திருக்காரு, மெஜாரிட்டி வரல, எல்லா மாவட்டத்துலேயும் ஜெயிக்கலை. மதுரையில் ஜெயிக்கிறாரு, நாகப்பட்டினத்தில் ஓட்டு வரல. கோயம்புத்தூரில் ஜெயிக்கிறாரு, ஊட்டி மலை மேலே ஓட்டு வரல. டெல்டாவில் ஜெயிக்கிறாரு, அரியலூர் பெரம்பலூரில் ஓட்டு வரல. இது என்ன காட்டுது? நீங்கள் சொல்கிறீங்க 35, அந்த 35 ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கா? எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்களா? அப்படின்னா இல்லை. இது இளைஞர்களை வச்சு, குழந்தைகளை வச்சு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி, நல்ல பிராண்டிங் பண்ணி, ஒரு எனக்கு கேட்டால் விஜய் அவர்களுக்கு டிஎம்கே இந்த தேர்தல் ஈஸி டார்கெட்டு தான். ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, விஜய் அவர்களால் அது வெளியில் தெரியாமல் மறைஞ்சிருந்தது. அங்கே தான் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இதாகி போச்சு. இப்போ விஜய் பண்ணுற அரசியல்ன்றது காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து பயணம் பண்ணணுன்ற மாதிரி பண்ணுறாரு. அது எப்படி எந்த அளவுக்கு போக போகுது, வர பாராளுமன்ற தேர்தல் வரல அது எப்படி போகுது? ஏன்னா சிபிஐ சிபிஎம்லாம் இருக்குது கூட்டணியில். இல்லைன்னா விஜய் வந்து கூப்பிட்டு ஓப்பனாக சொல்லிடணும், நான் வந்து எனக்கு என்னென்னா இப்போ அனைவரும் 2 நாளில் தெரிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன் என்னென்னலான்னு. பட்டு இந்த அதிமுக உடைக்கிற அஜெண்டா அவர் ஃபஸ்ட்லேருந்து இருந்திருக்கு, அதை சிறப்பாக செய்கிறாரு. அது அதிமுக தொண்டர்களுக்காச்சு அவருக்காச்சு பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். சார், இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க பரவாயில்ல எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, விஜய் வந்தாருன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு, 2 திராவிட கட்சிகளும் சரியில்லை, ஒரு மாற்றம் வேணுன்றது அவங்களோட எண்ணம். ஆனால் இப்போ பவருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா பெரிய மாற்றம் இருக்கிறதா தெரில. ஒன்று, அவங்க எம்எல்ஏஸ் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பெரிய குற்றப்பின்னணிலாம் இருக்குது, அது ஒன்று. 2வது, ஜெயிச்சவங்க செய்கிற விஷயங்களும் சில விஷயங்கள் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்னா, அந்த ஒருத்தர் வந்து வாழை யூஸ் பண்ணி கேக்கை கட் பண்ணுறாரு, அப்புறம் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு அசம்பிளியை பார்க்கும்போது அதிமுக ஆட்டிலும் திமுக ஆட்டிலும் தான் நிறைய பேர் இருக்காங்க. விஜயோட கேம்ப்லேயும் அவங்க தான் இருக்காங்க. கிரவுண்டில் பெருசாக எதுவும் மாறின மாதிரி இல்லை, மேலே மட்டும் ஒரு மாற்றம் இருக்குது. யூஸ்வலாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக இல்லாமல் விஜய் உட்காந்துருக்காரு, கோட்லாம் போட்டிருக்காரு, மற்றபடி யூஸ்வலாக வேடி சட்டை போடுவாங்க. பட் பெருசாக மாறின மாதிரி இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க? மாற்றம் எதிர்பார்க்குறாங்க, ஆனால் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒரு 2-3 மொத்தம் அவர் பதவி ஏற்றுக்கிட்டு 3 நாள் தானே ஆச்சு. மினிமம் ஒரு 100 நாள் பார்க்கணும் என்னென்ன பண்ணுறாரு. இவர் ஆய்வுலாம் எங்கன்னா போவாரா? இப்போ பொதுவாக முதலமைச்சர்களாக வந்தவொன்னே என்ன பண்ணுவாங்க, ஒரு அரசு மருத்துவமனை போய் பார்ப்பாங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டை போய் பார்ப்பாங்க, ஒரு பழைய ரயில்வே ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் எதுனா பெண்டிங் இருக்கும், மத்திய அரசோட அது பேசுவாங்க, ரயில்வே துறைக்கு லெட்டர் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர் தட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது, சிலிண்டர் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு நம்ம கை காட்டிட்டு போக முடியாது. சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குன்னா இந்நேரத்துக்கு ஒரு டிஓ லெட்டரே எழுதலை பார்த்தீங்களா அவர். இதுவரைக்கும் டிஓ லெட்டரே எதுவுமே எழுதலை. அப்போது என்ன இங்கே நாட்டில் இப்போ தெரியல, அந்த சப்ஜெக்ட்டு தெரியல, அது வந்து ஒத்துக்கணும். இப்போ சப்ஜெக்ட் தெரியல, அதனால் அது மாற்றம் உடனே வரும் நான் எதிர்பார்க்குறேன். இட் வில் டேக் சம் டைம். நான் என்னென்னா ஒரு பத்திரிகையாளராக நம்ம வந்து ஒரு 3 மாதம் திமுக பெருந்தன்மை இப்போ தொட்டால் நமக்கு டேஞ்சர், இப்போ தான் தோற்று போய்க்கிறோம், எதுக்கு விஜய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு 6 மாதம்ன்றாங்க. நம்ம பத்திரிகையாளர்கள் ஒரு ஹனிமூன் பீரியடாக ஒரு 100 நாள் தான் கொஞ்சம் அதில் அமைதி காக்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு, எப்படி கொண்டு போகிறாரு. இந்த பஸ்ஸில் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொன்னார், பெண்களுக்கு தமிழ்நாடு பூரா சொன்னார்னு நினைக்கிறேன், என்னோடய நினைவு சரியாக இருக்கும். ஏன்னா அது உடனே கொண்டு வராரா? அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் மோதிரம் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. குழந்தைங்க பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விஜயண்ணா பதவியேற்றுக்கிறது வந்து பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோதிரம் போடுவாரா இல்லையா, இல்லை அந்த திட்டம் எப்போ வரப்போகுது, அதெல்லாம் இவர் சொன்னது தான், சொல்லாதது இல்லை. இதெல்லாம் எப்படி செய்கிறாரு இவர் பார்த்துட்டு தான் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று முக்கியமான தலைவர்களை போய் மீட் பண்ணுறாரு. ஸ்டாலின் அவர்கள் மீட் பண்ணுறாரு, ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், சீமான் அவர்கள், வைகோ அவர்கள். அதை விட செய்தி என்னென்னா சில பேரை மீட் பண்ணவும் இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? மீட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டால் எல்லாரையும் மீட் பண்ணணும், மீட் பண்ணக்கூடாதுன்னா யாரையும் மீட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி
அமமுகலேருந்து ஒரு வேட்பாளரை வந்து கிட்டத்தட்ட திருடிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அமமுக கட்சி தலைவர் தான் சீட்டு கொடுக்குறாரு. யாருக்கு? மன்னார்குடியில் நிற்கிறாரு காமராஜ். அவர் வந்து அமைச்சராக இருந்தாங்க, டிஆர்பி ராஜாவே எதிர்த்து ஜெயிக்கிறாரு. குக்கர் தான் அடிக்குதாங்க, விசில் அடிக்கலாங்க. குக்கருக்கு மேலே விசில் இருக்குது, அதனால தூக்கின்னு வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, புத்திசாலித்தனமாக பேசுறதுனால. இந்த ஒரு எம்எல்ஏ வந்து உங்களுக்கு தேவையா? அது வந்து ஒரு அருவறுப்பாக இருக்குல்ல, அது அநாகரிகமான அரசியல். அதாவது அமமுக வந்து ஒரு எம்எல்ஏ வச்சுருக்குறாங்க. அது ஒரு எளியவர்கள் இருக்கிறாங்க, இல்லை அவங்களோட சூழ்நிலை மோசமாக இருக்கணும் போது அவங்களோட தட்டுலேருந்து எதையும் எடுக்கக்கூடாது. அது ஒரு பலசாலிக்கு அழகில்லை. ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு தலைவருக்கு அது அழகில்லை. இங்கே அந்த டிவிகேயில் அவர் அந்த வேட்பாளர் சொல்கிறாரு, எம்எல்ஏ சொல்ல, நான் தாவேக்காக தான் ஆதரவு. ஒரு நல்ல எம்ஜிஆர் மாதிரி இல்லை, ஒரு எம்ஜிஆர் வேண்டாம் விட்ருக்காங்க, இன்னும் பெரிய கண்ணியவான் அப்படியே இருந்தால் என்ன பண்ணோம்? உங்களோட ஆதரவு எனக்கு வேணாம், உங்களோட ஆதரவு எனக்கு தேவைன்னா உங்கள் தலைமைக்கிட்ட பேசி நான் வாங்கிக்கிறேன். இப்போது அந்த காமராஜ் அவர்கள் எம்எல்ஏ இல்லையா, அவரோட வெற்றிக்கு உழைச்சது யார்? அந்த மைக்கு பின்னாடி நின்று, அந்த பஸ்ஸில் போய் அந்த வேன் மேலே ஏறி நின்று கஷ்டப்பட்டது யார்? டிடிவி தினகரன். ரைட்டா? எப்படினாச்சு இங்கே இருக்கிற அமைச்சரை மன்னார்குடியில் தோக்கடிங்க டிஆர்பி ராஜாவை, இங்கே இருக்கிற பிரச்சனைலாம் சரி செய்வன் தெருவாக போனது யார்? மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அதை நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்ட ஒரே காரணத்தினால வெக்கமே இல்லாமல் அவர் வந்து உங்ககிட்ட வராருன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு. நம்ம பழைய படங்களெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். திடீர்னு ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறோம், வந்துடும் வீட்டுக்கு, நான் வந்து இவரோட தான் இருக்க போகிறேன்னா அந்த வீட்டில் இருக்க குடும்பத் தலைவர் பெரிய மனுஷன் என்ன பண்ணுவார்னா, அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்படி வந்தது தப்பு, நீ திரும்பி உன் வீட்டுக்கு போயிடு, உன்னை சார்ந்தவங்க கிட்ட, உன்னை பெற்றவங்க கிட்ட நான் பேசி இது ஒன்று பண்ணுறேன், பெரியவங்க பேசுகிறோம், நீங்கள் எப்படி வரக்கூடாது, இது படிக்கிற வயசு, இது அறியாத வயசு, புரியாத வயசு. இந்த மாதிரி எடுத்துக்காட்டி எவ்வளோ படம் காட்டியிருப்பீங்க. நீங்களே தமிழ் சினிமாவில் எவ்வளோ படம் எடுத்திருப்பீங்க. அப்படியெல்லாம் படம் எடுத்துகிட்டு அதை செய்கிறவங்க தான் ஹீரோன்னு காட்டிட்டு இது ஹீரோ வேலையா? இந்த மாதிரி தலைமைக்கு தெரியாமல் வர அந்த சப்போர்ட் இருக்குல்ல, அதை ஏற்றுக்கிறது அவர் இஷ்டம். ஆனால் அவர் ஏற்றுக்கினா அதை விமர்சனம் பண்ணுறது என் இஷ்டம். என் போன்ற பத்திரிகையாளர்களோ இல்லை நடுநிலையாளர்களோ இல்லை நடுநிலையாளர் சொல்லிக்கிறவங்களே வச்சுக்கோங்களேன். இது நியாயமா? இன்றைக்கி வந்துங்க ஒரு சிலதெல்லாம் ஒரு பண்பு இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு எம்எல்ஏ வேணும் அப்படின்னா இந்த ஒரு எம்எல்ஏக்கு சொந்தக்காரர் டிடிவி தினகரன் கட்சி அமமுக. அந்த கட்சி தலைமைக்கு தெரியாமல் அவர் ஓடி வருவார், அவரே வந்து கவர்னர்கிட்ட என் கையெழுத்தில்லைன்றாரு. ரைட்டா? அப்புறம் நீங்கள் வீடியோ வெளியிடுவீங்க. இன்றைக்கி டிடிவி தினகரன் தொலைவாக இருக்கிறவனா இவர் சட்டமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறாரு, விஜய்க்கு ஆதரவுன்றார். என்ன நடக்குது பாஸ்? வாட் இஸ் திஸ்? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? இதை கவர்னர் கேட்டதுக்கு கவர்னர் மோசம், கவர்னர் மோசமான ஒரு 10 எம்எல்ஏ கொடுக்கக்கூடாதா, 8 எம்எல்ஏ கொடுக்கக்கூடாதா? இதுதான் இது. இப்போ மாற்றா விஜய் அப்படின்ற விஷயத்தை இந்த ஆங்கிள் இது மாற்று, இது வந்து மோசம். இப்போ இங்க இருக்கக்கூடிய அரசியல் ரீதியா மாற்று கிடையாதுங்க. அப்ப ஆட்சியில என்ன பண்றாருன்றதான் நான் வெயிட் பண்றேன். அரசியல் ரீதியா நீங்க எந்த வகையிலையும் மாற்றா இல்லாம நிர்வாக ரீதியா மாற்று கொடுத்துட முடியுமா? நான் வந்து நானா சொல்லல, நடந்ததை சொல்றேன். மன்னார்குடியிலேருந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சது வேற கட்சி, அந்த கட்சியை எதிர்த்து பேசினது உங்கள் விசிலு போய் இன்னைக்கு குக்கரை தூக்கின்னு வந்துச்சு. குக்கர் ஓனர் தேடினுங்கிறாரு குக்கரை. இதுக்கு என்ன பேர்? இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற குக்கர் காணா நீங்கள் என்ன பண்ணீங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போய், ஐயா நான் வாங்கின குக்கரு, இஎம்ஐயில் வாங்கின குக்கரு, நல்லா விசில் விடும், நல்லா வேவும், குக்கரை காணோம் ஐயா. குக்கர் சொல்லுது நானே நடந்து போயிட்டேன் அப்படின்னு. அது எப்படியா குக்கர் தானாக நடந்து போவோம் அப்படின்னு குக்கரை ஏன் ஆடு காணுன்ற மாதிரி டிடிவி தினகரன் எல்லா இடத்துலையும் போய் சொல்லுகிறார். உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அதனால் அது வந்து இதாவது சபாநாயகர் ஏற்போராம எங்கே எதிர்ப்போரே இல்லை, மன்றம் இதற்கு ஏற்றுக்கொள்கிறது, குக்கரை தூக்கி விசிலோடு சேரும். இந்த குக்கர் மேலே ஆல்ரெடி விசில் இருக்குது, இன்னும் ஒரு பெரிய விசிலாக தூக்கி இன்னும் சத்தம் போடும். இது நல்ல அரசியல் நாகரம், இது மாற்று அரசியலா? இதுக்கு பதில் சொல்லும். இல்லை, அதான் என்னோட பாயிண்ட். இதுக்கு பேர் ஒன்று தான். இதுக்கு பேர் என்னன்னா, இல்லை இதுக்கு பேர் நம்ம வைக்க வேணாம், அவங்களே வச்சுக்கிட்டோம். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் பண்ணுற அரசியல் தான் பண்ணுறாங்க. இதில் எந்த மாற்றமே இல்லை, ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அரசியல் தான். என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் அவங்கள மாதிரியே குதிரை பேரம் பண்ணுவோம், எம்எல்ஏஸை போச் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம், ஆனால் பண்ணிட்டு நாங்கள் மாற்று கொடுப்போம்னு சொல்கிறது சாத்தியமா? இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க நிஜமாவே மக்களுக்கான அரசியலை கொடுக்க முடியுமான்றது என்னோட கேள்வி. இல்லை கொடுக்கலாம், சரி பண்ணிட்டு அதிகம் பண்ணலான்றீங்க. இல்லை பண்ணலாம், எப்படின்றத சொல்கிறேன். இப்போ வராங்க இல்லையா
மந்திரி பதவி கேட்டு அவங்க எதுக்கு வராங்க? அதிகாரத்துக்கு தான். டெண்டருக்கு வராங்க. எதுக்கு வராங்க? பணத்துக்கு வராங்க. ரைட்டா? நான் எதுக்கு இங்கே முட்டு கொடுக்கணும் தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு? எல்லாரும் பண்ணுறது தான். திமுகவில் டெண்டரில் முறைகேடு நடந்துச்சா? அதிமுகவில் டெண்டரில் முறைகேடு நடந்துச்சா? பிஜேபியில் இருக்கவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கலாம். காங்கிரஸ் கேட்கவே வேணாம், நிறைய கேஸ் அவங்க ஒப்பீனியில் இருந்துச்சா? ரைட். இப்போ எல்லா கட்சியும் இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுற கட்சின்ற அந்த புரிதலில் போயிட்டேன் நான். இப்போது தாவேக்காக்கு வரேன். அரசியல் ரீதியாக எல்லாரையும் சேர்த்துக்கிங்க. ரைட்டா? இப்போது விஜய்க்கு பணம் வேணாம். நீ எத்தனை போ. எனக்கு தாவேக்காக்கு அல்ல, தாவேக்காக்கு இல்லை, தாவேக்கா தலைவருக்கு வேணாம், முதலமைச்சருக்கு வேணாம். அவர் வந்து கை சுத்தமாக இருக்கலாம். இப்போ ஆதவ் எப்படி நடந்துக்குவார்? முசி ஆனந்த் என்ன பண்ணுவார்? நாளைக்கு சிவி சண்முகம் அமைச்சரானா என்ன பண்ணுவார்? தங்கமணி வேலுமணி என்ன பண்ணுவார்? இல்லை காங்கிரஸுக்கு பதவி கொடுத்து அவங்களுக்கும் அமைச்சராக்குறான், அவங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கடந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். விஜய் அவர்கள் வேணால் அதில் இருந்து 10 அடி தள்ளி நிற்கும். தாவேக்கு அமைச்சர்களும் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக செயல்பட வாய்ப்பு இருக்குன்றீங்க. மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க தானே சாமி. அவங்க எதுக்கு வந்தாங்க? ஆனால் பெரும்பான்மையான அமைச்சர் ஒலிம்பிக்ல இருந்தா ஓடி போய் மெடல் வாங்கணும்னு வந்துக்கிறாங்களா? ட்ரைனிங் எடுக்க வந்துக்கிறாங்களா? விஜய் மட்டும் தான் பாசிட்டிவாக பார்க்கலான்றீங்க. நான் விஜய் ஒண்டி தான் பாசிட்டிவாக பார்ப்பேன். ஏன்னா விஜய் ஒண்டி தான் படத்தெல்லாம் விட்டுட்டு தன்னோட வருமானத்தை எழுந்துட்டு விஜய் ஒண்டி தான் வந்திருக்கிறார். மற்றவங்கெல்லாம் சுயநலவாதிகள். விஜய் கூட சேர்ந்ததுனால சுயநலவாதிகள் புனிதவாதியாக எப்படி மாறுவாங்க? ஏங்க வாச்சாத்தி கேஸில் இன்றைக்கி சிபிஎம் வக்காலத்து வாங்கி சப்போர்ட் பண்ணுறாங்களா? செங்கோட்டையனுக்கு கூட்டணி குத்துக்கிறாங்களா? அந்த வாச்சாத்தி கேஸில் தோழர்கள் தான் அந்த கேஸை போட்டாங்க. ஏன் எங்கன்னா ஒரு செங்கோட்டையனையும் வாச்சாத்தி கேஸில் சம்மந்தப்பட்ட தோழர்களையும் ஒன்றா உட்காந்து பேச சொல்லுங்க, உண்மை வெளில வந்துடும். பேச சொல்லுங்கள். அன்றைக்கி மக்கள் கூட நின்றுது நீங்கள். இன்றைக்கி வந்து சப்போர்ட்டு கொடுக்குறீங்க. கேட்டால் பாஜக வந்து விடக்கூடாதுன்னு கொடுத்தீங்க. ரைட்டு, தப்பு இல்லை. மக்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும் எல்லாம் கொடுக்கறது எனக்கு வந்து நான் உள்ளபடியே மகிழ்ச்சி தான். அது வந்து அரசியலுக்கு அப்பாறு பேசணுன்னா அவங்க கொடுக்குறதுல வந்து மக்கள் நலன்னு ஒன்று இருக்குங்க. எதுக்கு அப்படின்னா இன்னொரு தேர்தலில் தமிழ்நாடு சந்திக்கிற நிலைமையில இல்லை. அடுத்த தேர்தலில் இதை விட கம்மியாக உழைப்பார் விஜய். இதை விட இப்போவாச்சு நிறைய கடலூர் போல் அடுத்த வாட்டி மதுரைக்கே போக மாட்டார். கோயம்புத்தூர் கூட லீவு. 2 வீடியோ தான். 2 கட்சிக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சவுண்டு வால்யூம் ஏற்றி வைப்பாங்க. ஸ்பீக்கரை வால்யூம் ஏற்றி வச்சுட்டு இன்னும் 2 பாட்டு எதனா வைப்பை கரண்ட்டில் இருக்கிற பாட்டை போட்டு விஜய் ஃபோட்டோ வச்சு ஐயா தோற அப்படின்னு விஜய் அப்படியே விழுந்துட்ட மாதிரி சோக பாடலை போட்டு விஜய் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி இமோஷனலாக பண்ணி அப்புறம் குழந்தைங்களே ரெடி ஆகுங்க, அடுத்து இன்னொரு போட்டிக்கு தயாராகும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை உசுப்பேற்றி விட்டு பண்ணுவார். அதனால் எப்போ அந்த கொடுமை வந்து வேணாம். ஒரு வாட்டி ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிட்டிங்க, அப்படியே இருங்க, மக்களுக்கு இதை வச்சு நல்லது செய்யுங்க, எடுத்துகிட்டு போ. ஆனால் இது இந்த கட்சியை உடைக்கிற அரசியல் வந்து அது ரொம்ப அது நல்லாவே இல்லை. 108 ஜெயிச்சுட்டு ராஜா மாதிரி இருக்கணும். போகிற வரவங்ககிட்டலாம் போய் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. இந்த படத்தில் ஐயா ரஜினி சார் படத்தில் வில்லன் வந்து விருமன் வந்து போய்ட்டு கதவு தட்டி 10 ரூபா தான் போடுங்க அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் மீம்ஸ் வருது. தேவையா இது? அதான் ஒரு கூட்டணி வந்துச்சு, அந்த கூட்டணி வச்சு 6 மாதம் போங்கலாம். எதுக்கு மற்ற கட்சியெல்லாம் போய் நோண்டிக்கிட்டு? சரி நோண்டுறீங்க, அவங்க வந்து சேர்றாங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு 10 பேர் அமைச்சராக்குறீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிறவன் உங்களுக்காக கஷ்டப்பட்டவன் அவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அப்போது ஃபஸ்ட்டே இதை கூட்டணி வச்சுட்டு இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. சரி தேர்தலுக்கு பிந்தையவாச்சு எதனா ஒரு தெளிவாக ஒன்று பிளான் பண்ணி ஒன்று காங்கிரஸ் இதோட போச்சு. இவங்க கூடயும் பழகுவேன், அவங்க கூடயும் பழகுவேன்னா இது என்ன இது? இப்போது வீடாக போய் பேசினா தான் நான் வரவேற்றுறேன். ஏன்னா முதலமைச்சர் போகிறது அது அரசியல் கண்ணியம், இது நாகரிகம். கூட்டணி விவகாரங்களில் பண்ணுறது, சேர்த்துக்கிறது, தப்பானவர்கள் நல்லவர்கள் மற்ற கட்சியில் இருந்து வரவங்களெல்லாம் சேர்க்குறேன். உங்கள் ஐடென்டிட்டி எங்கே போகுது? தாவேக்கானுடைய அந்த தனித்துவம், தாவேக்கானுடைய அந்த உண்மைத்தனம் அது கேள்விக்குறியாகுதா இல்லையா? வரவங்கலாம் சேர்த்துக்கிறீங்க நீங்கள், அப்போ அது எங்கே போகுது? அது அவங்க தான் பதில் சொல்லணும். அருமையான பேட்டிக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.